பாஜக ஆட்சியில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு ஒருத்தர் சொன்னார். யாரு? சும்மா போறவர் இல்ல, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெக்கமே இல்லாம சொல்லிட்டாருன்னு. நாங்க எங்க ஆட்சியில தான் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை கொண்டு வந்தோம். அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, நாங்க வந்து வலியுறுத்துறோம் பொறியியல் படிப்புகளை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று பாஜக வலியுறுத்துகிறது. பொறியியல் படிப்பை தமிழ்ல கொண்டு வந்தவர் கலைஞர் எப்போ கொண்டு வந்துட்டாரு. ஆனா இவங்க அப்ப பாஜக கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் பொய்களை சொல்ல தொடங்கி இருக்கிற நிலைமையில நாம திருப்பி திருப்பி என்ன சொல்ல வேண்டி இருக்குது? நாம உண்மையை சொல்றதுக்கே வெக்கப்படுறான், அவன் பொய் சொல்றதுக்கே என்ன செய்ய மாட்டேங்கிறான், வெக்கப்பட மாட்டேங்கிறான். மானம் கட்டவனுங்க. சரி விடுங்க. நான் சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தேன். இதெல்லாம் அப்பப்போ இந்த மாதிரி இடத்துல சொல்லணும். ஓகே, அண்ணன் அமெரிக்காலாம் போயிருக்கிறான், உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? நான் அப்ப டெஸ்லா கார்ல போயிட்டு இருக்கேன். ஒரு விளம்பரம் நாம தானே சொல்லணும். ஆனா நம்ம சொல்றதுக்கு வெக்கப்படுறதுதான் பிரச்சனை. அப்ப உண்மையில என்ன, நீங்க வந்து டெஸ்லா கார்ல முன்னாடி மேப் போட்டிருக்கோம். அந்த மேப்ல ஒரு பாலம் ஏற போறோம். இந்த பாலத்தை பார்த்த உடனே நிஜமா நான் ஷாக் ஆயிட்டேன். அப்படியே அந்த பாலம் இப்ப சமீபத்தில் கட்டின பாலம் அவங்க சொன்னாங்க, அப்படியே கத்திப்பாரா பாலத்தை போன்ற ஒரு வடிவம். இதை பார்த்து கட்டினாங்களா நான் சொல்லல. ஆனா இப்படியான ஒரு பாலத்தை அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வையோட ஒருத்தர் கெட்டிருக்காரு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அந்த கத்திப்பாரா பாலம் இல்லைன்னா நான் ஒன்னு சொல்றேங்க, அந்த ஒண்ணுத்துக்கே இன்னும் ஒரு 10-15 எலெக்ஷனுக்கு ஓட்டு போடலாங்க திமுகவுக்கு. கடந்த 10 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எதுவும் நடக்கல. 9 ஆண்டுகளுக்கு பிறகு யூபிஎஸ்சி தேர்வு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி எழுதுறோம் இல்லையா, அந்த யூபிஎஸ்சி தேர்வுல கடந்த முன்பெல்லாம் தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கும். இப்ப கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி போச்சு. காரணம் 10 ஆண்டு அதிமுக ஆட்சி. 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பிரிலிம்ஸ் தேர்வில் தேர்வாகி இருக்கிறார்கள். முதல் நிலை தேர்வில் என்று சொன்னால் இது ஒரு பெரிய சாதனை. காரணம் நான் முதல்வன் திட்டம். 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள். அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 7500 ரூபாய் அவங்களுக்கு ஊக்கத்தொகை. நீ வேலைக்கு போண்டாம், நீ வேற எதுவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, நீ படி, உனக்கு கட்டணம் இல்லாத இது எல்லாம் பயிற்சி, அது போக 7500 ரூபாய் நான் தர்றேன், சாப்பாடு தங்குமிடம் எல்லாம் கொடுத்து ஊக்கத்தொகை கொடுத்து அந்த தமிழ்நாடு அரசினுடைய நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பலன் பெற்ற 315 மாணவர்கள் இந்த முறை பிரிலிம்ஸ் தேர்வில் தேர்வாகி இருக்கிறார்கள். இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு. புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இருக்கும்போது அந்த விவாதம் வந்துச்சு. யார் அந்த சார் அப்படின்னாங்க. யார் அந்த சாருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. நாங்க வந்து அவங்களை கைதும் பண்ணிட்டோம், வழக்காடி 30 ஆண்டு சிறை தண்டனையும் வாங்கி கொடுத்தாச்சு. அதை விட்டுருங்க. இப்ப நான் எனக்கு பதில் சொல்லுங்க, யார் அந்த தாத்தா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். நீங்க வந்து அதிமுக ஆட்சியில நிர்மலா தேவி அப்படின்னு ஒரு பேராசிரியை போன்ல பேசுறாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? இல்லைன்னா அப்ப யூடியூப்ல கேட்டு பாருங்க. அவங்க வந்து மாணவிகள்கிட்ட பேசுறாங்க, மேலிடத்தில் இருப்பவர்கள் அவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்க அப்படின்னு மாணவிகளை பார்த்து கேட்டபோது அந்த மேலிடம் யார், அந்த தாத்தா யார் என்பதுதான் இப்போ வரைக்கும் விட தெரியாம இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஆணித்தரமா பாதத்தை வச்சு மறுத்தோம். ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப தொடர்ச்சியா நம்ம மீது இப்படி அவதூறுகள் ஏவிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இது போன்ற ஆதாரங்களோடு நம்ம மறுக்காம நம்ம பல நேரம் என்ன செஞ்சிருவோம்னா மக்கள் பணி செஞ்சுட்டே போவோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்றல, அவன் என்ன உலகிட்டு இருப்பான் உடுப்பான்னு. கலைஞரை படித்ததால் மட்டுமல்ல, கலைஞரால் பலன் பெற்றவர்கள் என்பதால் நானும் கோவிலினும் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இது நன்றி உணர்ச்சி, வேற ஒன்றும் இல்லை. என்ன பத்திரிகையாளனுக்கு இங்க என்ன வேலை? நன்றி உணர்ச்சி தானே. இப்ப தோழர் பேசின பொழுது சொன்னார் மிட் நைட் ஆட்சி அப்படின்னு. அவர் நான் சொல்லணுங்கிறதுக்காக விட்டுட்டு போனார். எனக்கு தெரியும் மிட் நைட்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. மிட் நைட்ல தான் அந்த அம்மா இறந்துச்சு. மிட் நைட்ல தான் கூவத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்றாரு. மிட் நைட்ல தான் கொடநாட்டில் ஓம்புகுதுரை கொண்டாடுவோம். மிட் நைட்ல தான் கொள்ளை நடந்துச்சு. அந்த கொள்ளை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்து ஒரு குரங்கு பொம்மைக்கு, ஒரு குரங்கு பொம்மைக்காடா இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு நாள் மிட் நைட்ல அதுல சந்தேகப்படுற ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல செத்து போறாரு. இன்னொரு நாள் மிட் நைட்ல எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம்னு ஒருத்தர் சொன்னார். அவர் குடும்பத்தோட போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லாமே மிட் நைட்ல தான் நடந்துச்சு. விடியல் பிறந்தது 2021. அந்த விடியல் தொடர வேண்டும் 2026 என்பதற்காக நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஸோ எல்லோருக்குமான நகரம் அப்படிங்கிற தலைப்பில் தோழர் பேசினார். உலக நகரம் அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் பேசிக்காக எனக்கு திருநெல்வேலிக்காரன். நீங்கள் வந்து நான் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு போனால் உங்களுக்கு இன்னும் பொருத்தமாக இருக்கும். அது கலைஞரை பற்றி தான். தலைப்பு நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் கலைஞரை பற்றி அந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். இந்த தலைப்புக்குள்ளே வரேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே 70 வயதை தொட்டவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஊரில் இருந்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். 60-70களில் அரிசி பஞ்சம் தெரியும். அதனால தான் அண்ணா சொன்னார் 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னு சொன்னார் இல்லையா. அந்த டயத்தில் எங்கள் ஊரில் இருந்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ மும்பை, அப்போ பாம்பேக்கு வேலைக்கு போவாங்க. பாம்பேக்கு வேலைக்கு போனால், பாம்பேக்கு வேலைக்கு போகிறதுங்கிறதே ஒரு ஃபாரின் போகிற மாதிரின்னு வச்சுக்கிடுங்களேன். போயிட்டு அவனுக்கு இங்கே தமிழே எழுத படிக்க தெரியாது, ஆனால் அங்கே போய் ஹிந்தி பேச படிச்சிருவான்ல, உடனே அவனுக்கு ஒரு கெத்து வந்துடும்.
அந்த லீவுக்கெல்லாம் எங்கள் ஊருக்கு வருவாங்க அந்த அண்ணன்மார். வந்தான்னா அப்போ டிவிலாம் கிடையாது. அவன் பாம்பேல டேப் ரிகார்டெலாம் வாங்கிட்டு வந்துடுவான். ஊருக்கு வந்துட்டான்னா அவன் பண்ணுற அலப்பறை தாங்க முடியாது. என்ன பண்ணுவான்னா டர்க்கி டவல் போட்டிருப்பான். நாங்கள்லாம் நம்ம செருப்பு கூட போட மாட்டோம், அவன் மட்டும் செருப்பு போட்டிருப்பான். ஊரில் எல்லா அண்ணனும் பீட்டி குடிச்சிருப்பாங்க, அவன் மட்டும் சிகரெட் குடிப்பான். சோப்பு போட்டு குளிப்பான். உங்களுக்கு இது சிரிப்பாக இருக்கும், சோப்பு போட்டு குளிக்கிறது ஒரு ஆச்சரியமாடானா 70களில் சோப்பு போட்டு குளிக்கிறதே ஆச்சரியம் தான். துண்டை வச்சுட்டு அப்படியே போவான். வீட்டில் வந்து ஹிந்தி பாட்டு ஒலிக்கும், ஹவா ஹவா ஹவா, அவரே ஹிந்தி பாட்டாக தான் ஓடும். இதெல்லாம் எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம். அண்ணன் கொண்டு வந்த காசெல்லாம் காலியாகும். காலி ஆகிடுச்சுன்னா எப்போ தெரியும்னா, அண்ணன் வீட்டில் ஹிந்தி பாட்டு முடிஞ்சு வில்லு பாட்டு ஓட ஆரம்பிக்கும். மாயாண்டி சுடலையவன் அப்படின்னு ஓடிச்சுன்னா ரைட்டு, அண்ணன் கொண்டு வந்த காசு காலி அப்படின்னு அர்த்தம். அண்ணன் சிகரெட்லேருந்து எங்கே போயிடுவார், பீடிக்கு போயிடுவார். வீட்டில் மானங்கிட்ட அறுப்பு விடும், இன்னும் வந்திருக்கியா, நீ போய் சேரலையா, நீ ஊருக்கு பிழைக்க போன்னு. அப்படி வறுமையின் காரணமாக மும்பைக்கு வேலை தேடி ஓடிய தமிழ்நாடு. ஆனால் இன்னைக்கு அத்தனை ஹிந்திக்காரனையும் சாப்பாட்டை தேடி தமிழ்நாட்டுக்கு வர வைத்தார் என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். உண்மைதானே? இன்னைக்கு சென்ட்ரல் எடிஷனில் போய் பாருங்க, நம்ம சென்னையில் இருக்கோமா மும்பையில் இருக்கோமா நமக்கு டவுட்டாக இருக்குது. திருப்பூர்லாம் பேராதீங்கக்கா, ஃபுல்லாக ஹிந்திக்காரன் தான். அவ்வளோ பேர் வேலை தேடி இங்கே வந்திருக்கிறான் இல்லையா? இது ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சாருங்க. நீங்கள் ஒரு சினிமா மாதிரி இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் பொறுப்பேற்கும் போது இருந்தது பெரிய சவால் உணவு பஞ்சம். இப்போ உணவு பஞ்சத்தை தீர்க்கணும்னா நான் அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க முடியாது. இப்போ ஃபேக்ட்ரி ஆரம்பித்து டைட்டில் பார்க் மாதிரி 4 கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பித்து கம்ப்யூட்டரில் தட்டினா அரிசி வராது. இப்போ முதல் சவால் உணவு பஞ்சம். உணவு பஞ்சத்தை தீர்க்கணும், முதல்ல வயிறு நிரம்பணும்ல. உணவை எங்கேருந்து உற்பத்தி பண்ணுறது? ஃபஸ்ட்டு தேவை அதுக்கு நிலம், லேண்டு. நிலம் முழுக்க யார்கிட்ட இருக்குன்னா பெரும் முதலாளிகள் பண்ணையார் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ கலைஞர் நம்ம 50 முழக்கங்கள் சொல்கிறோம்ல, வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம், அதை செஞ்சார். பெருமுதலாளிகளிடம் இருந்த நிலங்கள், நீங்கள் உபரியாக இருந்த 2 லட்சம் ஏக்கர் நிலங்களை கண்டறிந்து ஏழை பாட்டாளி விவசாயிகளுக்கு ஒரே கையெழுத்தில் கொண்டு போய் 2 லட்சம் ஏக்கர் நிலங்களையும் 2 லட்சம் விவசாயிகள் கையில் கொடுத்த ஒரு பெரிய சாதனையை படைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இப்போ லேண்டை கொடுத்தாச்சு. இப்போ அங்கேருந்து அங்கே போய் யாராவது பூசாரியை கூட்டு போய் மந்திரம் போட்டால் நெல் வருமா? வராது. அப்போ அதுக்கு தேவை தண்ணி. ஃபஸ்ட்டு தண்ணீர் தேவை. இப்போ தண்ணீர் எங்கேருந்து உற்பத்தி பண்ணுறது அப்படின்னா, அப்போ தண்ணீர் உங்களுக்கு 3-4 விதமான பாசனம் இருக்குது. இப்போ டெல்டா மாவட்டத்தில் கோயில் நீர் தோழர் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. காவிரி வந்துடும், அங்கே 1008 பிரச்சனை இருக்கும். பட் தட் மீன்ஸ் காவிரி இல்லை. எங்கள் ஏரியாலாம் அப்படி கிடையாது. குளத்து நீர் பாசனம் அது நிறைஞ்சா உண்டு, இல்லைன்னா கிணறுல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏத்தம் ஐயா ஏத்தம், அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்களா, ஏத்தம் இறைச்சி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏழோலங்கடி ஏத்தம் ஐயா ஏத்தம், அப்படி ஏத்தம் இறைச்சி என்னைக்கு நம்ம சாதனை பண்ண முடியாது. அப்புறம் அன்னைக்கு இருந்த நெல் ரகங்கள் வேறு. அப்போது நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, 5008ன்னு ஒரு நெல் ரகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நெல் ரகத்தை அறிமுகப்படுத்திய ஒரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அது ஒரு குறிப்பிட்ட ஏக்கரில் மிக அபரிமிதமான விளைச்சலை கொடுக்கும். எம்.எஸ். சுவாமிநாதன் உள்ளிட்டவர்களுடைய பிற வேளாண் விஞ்ஞானிகளுடைய இதோட சேர்ந்து 5008 என்ற ஒரு நெல் ரகத்தை அறிமுகப்படுத்தி 42 அணைக்கட்டுகளை கட்டி, இந்த ஆழ்துளாய் கிணறுகள் அல்லது கிணறு இருக்குல்ல, இதில் பம்பு செட்டு வச்சா கரண்ட் பில் வரும், அவன் பம்பு செட்டு வைக்க யோசிக்கான், அவனுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்து இவ்வளோத்தையும் பண்ணி இப்போ உணவை உற்பத்தி பண்ணார். இப்போ இப்போ நெல் வந்துட்டு, உணவு ரெடி, மக்கள்கிட்ட போகணும். அப்படியே கடையில் கொண்டு போய் கொடுத்தா கடைக்காரன் வைக்கிறது தான் ரைட். அப்போ அடுத்தது நியாய விலை கடைகள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற ஒன்றை இந்தியாவில் முதன்முறையாக தோற்றுவித்து ஊருக்கு ஊர் ரேஷன் கடைகளை திறந்து ரேஷன் கடைகளில் பொருட்களை கொண்டு போய் கொடுத்தார். இப்போ பசி பஞ்சம் பட்டினியை முதல்ல போக்கிட்டார். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தை திறந்தார். அதெல்லாம் இன்னொரு நாள் சப்ஜெக்டில் பேசுவேன், ஏன்னா இன்னைக்கு தலைப்பு இல்லை. சிப்காட் சிட்கோலாம் சொன்னாங்க. இப்போ இப்படியாக அவர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அது வேற. இப்போ சென்னைக்கு வருவோம். இப்போ நான் திருநெல்வேலியிலேருந்து முதல் முறையாக வேலை தேடி 99 சென்னைக்கு வரேன். அப்போ திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் தான். பாரிஸ் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், கோயம்பேடுலாம் கிடையாது, நேராக பாரிஸ். நம்ம கிட்டத்தட்ட கிண்டியை தாண்டினா தான் தாம்பரம் வந்துருச்சுன்னா சென்னை அவுட்ரு வந்துருச்சுங்கிற ஃபீல். அப்போது திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் பாரிஸில் இறங்கி நாங்கள் போய் வேலையெல்லாம் தேடி இருந்த காலகட்டம். நான் அப்போ எங்கே வேலை பார்த்தேன் அப்படின்னா, அந்த டிவிஎஸ் எங்கள் பாடியில் இருக்குல்ல, அந்த டிவிஎஸ் நிறுவனத்தில் அப்ரண்டிஸாக சேர்றோம். அப்போ என்னென்னா, அந்த பெரிய பெரிய கண்டெய்னர் லாரி வரும் அங்கேருந்து. இப்போ இருக்கிற கோயம்பேடு பிரிட்ஜ் அப்போ கிடையாது, ஒரு ரவுண்டானா மட்டும்தான் இருக்கும். வண்டி சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா நிற்கும் எங்கே,
கிண்டி அந்த அசோக் பில்லர்ல இருந்து பாடி வரைக்கும் வண்டி இன்ச்சா நகரும். அப்போ ஒரு நாள் காலையில் நான் அங்கேருந்து வேலைக்கு போகணும், டிவிஎஸ் போகணும். போகிற வழியில் இப்போ இருக்குது பாருங்கள் கோயம்பேடு பாலம், அந்த மேம்பாலம், அந்த இடத்துல கேரளாலேருந்து 2-3 மந்திரவாதிகள் வந்திருந்தாங்க. 2-3 இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த பூஜை யாகம் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அங்கே ஒரு யாகம் நடந்துகிட்ருக்கு. யாகம் நடந்துக்கிட்டே இருக்கு. மந்திரம் சொல்ல 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 பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு அப்படியே அந்த தூண்கள் எழுது. ஒரு மணி நேரத்தில் ஒரு பாலம் வந்துடுச்சு. அப்படியா? யாராவது மந்திரவாதி கூட்டு வந்து மாயம் போட்டாங்களா? எப்படி வந்துச்சு? வாய்ப்பில்லை தான். அப்போ ஒவ்வொன்றையும் ஒருவர் என்ன செஞ்சார்? திட்டம் வகுத்தார். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இது கொல்லந்தரில் ஊசி ஊத்த கதையாக தான் இருக்கும். மெட்ராஸில் வந்து சென்னைக்கு கலைஞர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத சென்னைக்காரங்கிட்ட பேசுறது. ஆனால் அதன் பின்னால் ஏன் இதை பேசணும்? இப்போ நம்ம அண்ணன் மயிலவேலு அவர்கள் ஏன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஏன் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம்னா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க. இப்போ நம்ம செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை யார் கொண்டு வந்தா? கலைஞர். ஆனால் யார் கொண்டு வந்தான்னு இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு போனார் தெரியுமா? பாஜக ஆட்சியில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு ஒருத்தர் சொன்னார். யாரு? சும்மா போறவர் இல்லை, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டாருன்னு. நாங்கள் எங்கள் ஆட்சியில் தான் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை கொண்டு வந்தோன்னு. அப்புறம் இன்னொன்று சொன்னார், நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் பொறியியல் படிப்புகளை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று பாஜக வலியுறுத்துகிறது. பொறியியல் படிப்பை தமிழில் கொண்டு வந்தவர் கலைஞர் எப்போ கொண்டு வந்துட்டார். ஆனால் இவங்க அப்போ பாஜக கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் பொய்களை சொல்ல தொடங்கி இருக்கிற நிலைமையில நாம திருப்பி திருப்பி என்ன சொல்ல வேண்டியிருக்குது? நாம உண்மையை சொல்றதுக்கே வெட்கப்படுறோம், அவன் பொய் சொல்றதுக்கே என்ன செய்ய மாட்டேங்கிறான், வெட்கப்பட மாட்டேங்கிறான். மானம் கட்டவனு. சரி விடுங்க, நான் ஏதாவது டென்ஷன்ல ஏதாவது பேசிட்டேன்னா அது தம்புணல் ஆயிரும். நான் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சதவீதம் சத்தமா பேசிடுவேன். அப்படி போயிட்டு இருக்குதுன்னு வைங்க. இப்போ நம்ம வந்து இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? தள்ளப்பட்டிருக்கோம். அதனால சொல்றோம். ரைட். அப்போ கிண்டி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். நேரு புறா வச்சுட்டு நடுவில் நிற்பார். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஐயோ, அதை தாண்டறதுக்கு படுற பாடு. இங்கே போக முடியாது, அங்கே போக முடியாது. இந்த பக்கம் குன்றத்தூர் ரோடு, இந்த பக்கம் நம்ம கிண்டி பல்லாம் ரோடு, இந்த பக்கம் வடபள்ளியிலேருந்து வர்றது ஃபுல் டோட்டல் டிராஃபிக். நான் சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தேன். இதெல்லாம் அப்பப்போ இந்த மாதிரி இடத்துல சொல்லணும். ஓகே, அண்ணன் அமெரிக்காலாம் போயிருக்கிறான், ஆனால் உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? நான் அப்போ டெஸ்லா காரில் போயிட்டுருக்கேன். ஒரு விளம்பரம் நாம தானே சொல்லணும். ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு வெட்கப்படுறதான் பிரச்சனை என்ன? அப்போ உண்மையில் என்ன, நீங்கள் வந்து டெஸ்லா காரில் முன்னாடி மேப்பு போட்டிருக்கோம். அந்த மேப்பில் ஒரு பாலம் ஏற போகிறோம். இந்த பாலத்தை பார்த்த உடனே நிஜமாக நான் ஷாக் ஆகிட்டேன். அப்படியே அந்த பாலம் இப்போ சமீபத்தில் கட்டின பாலம் அவங்க சொன்னாங்க, அப்படியே கத்திப்பாரா பாலத்தை போன்ற ஒரு வடிவம். இதை பார்த்து கட்டினாங்களா நான் சொல்லலை. ஆனால் இப்படியான ஒரு பாலத்தை அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வையோடு ஒருத்தர் கெட்டிருக்காரு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த கத்திப்பாரா பாலம் இல்லைன்னா நான் ஒன்று சொல்றேங்க, அந்த ஒன்றுத்துக்கே இன்னும் ஒரு 10-15 எலெக்ஷனுக்கு ஓட்டு போடலாங்க திமுகவுக்கு இல்லை. அப்போ நான் வந்து அப்போ அந்த அப்ரெண்டிஸுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற டயத்தில் நம்ம இப்போ இருக்கிற எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இருக்கு, அது பக்கத்தில் ஒரு தொழில்நுட்ப இயக்ககம் உண்டு. எங்கள் ஊர் சார் ஒருத்தர் அங்கே வேலை பார்த்தார். ரெக்கமெண்டேஷனுக்கு நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு சிபாரிசு கடிதம் கொடுப்பார், உங்களுக்கு அப்ரெண்டிஸ் நல்ல கம்மியில் கிடைக்கும்னு சொன்னாங்கன்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா மத்திய கைலாசில் போய் இறங்கி இங்கே இருந்து நடக்கணும். அங்கே அந்த ரோடே பயமாக இருக்கும். ஏன்னா உண்மையில் அது அப்படி தான் இருக்கும், ஆளே இருக்காது. அப்போ தான் அந்த பறக்கும் ரயில் வந்து வேலை நடந்துட்டு இருந்த டைம், தூண்கள்லாம் போட்டு வேலை நடந்துட்டு இருக்கிற டைம். போய் அவரை அப்பப்போ மாதக்கணக்கில் அலைஞ்சோம். போய் அலைஞ்சு அப்புறம் அவர்கிட்ட ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கினோம். அந்த சாலையை இப்போ பார்க்கும்போது உள்ளேயே படியே அவ்வளவு பிரமிப்பாக இருக்கிறது. ஒரு மனிதனால் எப்படி ஒரு சாலையை இவ்வளவு தூரம் மாற்ற முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல. எனக்கு ஏன் கோபம் சில சமயம் வரும் இந்த தலைமுறை மேலே வைத்தறிச்சல்னா, கால்குலேட்டர்னா என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் இந்தியாவிற்குள்ள இனி கணினி தான் எல்லாம் என்பதை யூகித்த ஒரு மாபெரும் தலைவன், மகத்தான தலைவன் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். கணினிக்குன்னு கம்ப்யூட்டருக்குன்னு தனி கொள்கையை உருவாக்கி அக்கா பூங்கோதை ஆலடியார்னு அவர்களை அமைச்சராக நியமித்து தகவல் தொழில்நுட்ப துறையை உருவாக்கி முதலீடுகளை உருவாக்கி எல்லா கம்பெனியும் கூட்டு வந்து கம்பெனிக்காரன் வந்துட்டான். இப்போ வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணுமே, நம்ம பயல்களுக்கெல்லாம் கல்லூரி வேணுமேங்கிறதுக்காக தனியார் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவை கொண்டு வந்து அவ்வளோ வரையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சு வாங்கடா போய் வேலை பாருங்கடானா இவன் எல்லாத்தையும் படித்து முடிச்சு டைட்டில் பார்க்கில் உட்காந்துட்டு வந்த உடனே லேப்டாப்பை திறந்து திமுக என்ன செய்ததுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு வேற என்னெல்லாமோ தோணுது. சரி விடுங்க. ஏண்டா நீ
நன்றி ஒன்றும் இல்லைங்க. ஒரு பேருந்தில் நம்ம வந்து ஒருத்தர் எந்திரிச்சு இடம் கொடுக்குறாரு, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு ஒரு கர்ப்பிணியோ ஒரு வயதானவரோ வந்தால் எந்திரிச்சு இடம் கொடுத்தாலே ரொம்ப நன்றிங்கிறோம். ஒரு 10 நிமிட பயணத்துக்கு நாம் இருக்கக்கூடிய நன்றி உணர்ச்சி நம்முடைய வாழ்க்கையே ஒரு தலைவன் மாற்றி இருக்கிறானே, காலம் முழுவதும் அவனுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டுமா இல்லையா? இப்போ இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? நான் திருப்பி சொல்கிறேன், எல்லாம் மாங்காய் மந்திரத்தில் மாங்காய் வந்துச்சா? யாராவது மாயா மந்திரம் வந்து போட்டாங்களா? இல்லை. நீங்கள் கோயம்பேடு பேருந்து நிலையம், இப்போ நான் சொன்னேன் பாரிஸ் பஸ் ஸ்டாண்டு முடிச்சு கோயம்பேடு பேருந்து நிலையம் உருவாகின்ற பொழுது நான் திருப்பி சொல்கிறேன், சும்மா இந்த 2 ரன் 1 ரன் 2 ரன் அடிக்கிற ஆள்லாம் கிடையாது. நம்மளால் அடித்தா எல்லாம் 6 தான். ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் அப்போ அதுதான். அவர் கட்டினா அப்படி தான் கட்டுவார். இந்தியாவிலேயே முதன்முறையாக, ஆசியாவிலேயே முதன்முறையாக, உலகத்திலேயே முதன்முறையாக அப்படித்தான் இருக்கும். ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் அப்போ. அன்னைக்கு இருந்த தலைமுறை அதை பார்த்தோம். இப்போ நம்ம கழக சாதனையை நாம தான் முறியடிக்க முடியும். இப்போ நம்ம கழக சாதனையை நாம முறியடிச்சிருக்கோம். எங்க? திருச்சியில் கிளாம்பாக்கம் ஒன்று. திருச்சியில் போய் பாருங்க, ஏர்போர்ட் தோத்துச்சு. அப்படி இருக்குது, ஏர்போர்ட் தோத்துச்சு. அப்படி ஒரு பிரமாதமான பேருந்து நிலையம் திருச்சியில். கிளாம்பாக்கத்தில் ஒன்று இருக்குது முக்கியமாக. இப்போ நம்ம ஒரு திட்டம் போட்டால் அவங்க திட்டமும் போட மாட்டாங்க அதிமுக, நம்ம போட்டால் நிப்பாட்டிடுவாங்க. மதுராயில் பறக்கும் சாலை உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது தான் எனக்கு வயிறு எரியும். யோசிச்சு பாருங்களேன், மக்கள் வரி பணம் தானே. அது அன்னைக்கு போட்டிருந்தா அன்னைக்கு எவ்வளோ டிராஃபிக் எப்படி குறைஞ்சிருக்கும். வெறும் தூண்கள் மட்டும் நிற்குது. கலைஞர் கொண்டு வந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த அம்மையார் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணலை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாதியில் விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வந்து பிரமாதமாக முடித்து உலகத்தரத்திற்கு கிளாம்பாக்கம் அந்த புதிய பேருந்து முனையத்தை நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திறந்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு இந்த பகையெல்லாம் கிடையாது. மக்களுக்கு எது திட்டமோ அதுதான். மகாராஷ்டிராவில் தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்தார். அவர் பிறந்து அவர் படித்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அவர் பேரை வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. மகாராஷ்டிராவில் கலவரம் வெடிக்குது, நிறைய பேர் கொல்லப்படுகிறார்கள், பெரும் கலவரம். அம்பேத்கர் பேரை அங்கே வைக்கக்கூடாதுன்னு பெரும் கலவரம் வெடிக்கிறது. அப்போ இங்கே எம்ஜிஆர் ஆச்சு, அவர் அதை பற்றி எதுவும் இது பண்ணிக்கல. முடிகிறது, நாம் ஆட்சிக்கு வர்றோம். கலைஞர் வந்தவுடன் செய்தது எவ்வளோ நினைவாக வச்சு செஞ்சார் பாருங்க. அம்பேத்கரின் பெயரை அவர் பிறந்து வளர்ந்து படித்த மாநிலத்தில் வைக்க நீ எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இல்லையா, நான் வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என்று சென்னை சட்டக்கல்லூரிக்கு பெயர் வைத்தார். அதோட நிக்கல, இப்போ இந்த ரோட்டில் போனீங்கன்னா அம்பேத்கர் மணிமண்டபம் கலைஞர். இன்னும் ஒருபடி மேலே போய் அவருக்கு அலாட்டான இடம், அவருக்கு ஒரு வீடு அலாட் பண்ணாங்க முதலமைச்சருக்கு என்று. அந்த இடத்தில் அம்பேத்கர் பெயரில் ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தை அமைக்கலாம் என்று சொல்லி அம்பேத்கர் பெயரில் ஒரு சட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில் முதன்முறையாக அம்பேத்கருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். திட்டங்களை தாண்டி அரசியலை ஏன் நான் பேசுறேன்னா, இங்கே ஒரு பிரச்சனை இப்போ வருது. புதுசாக திடீர்னு உடைதான் உருளுதாங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் வர்றான். வந்துட்டு அம்பேத்கருக்கு என்ன செய்து திமுக அப்படின்னா, டேய் எப்போ பண்ணியாச்சுப்பா, காமராஜருக்கு என்ன செய்தீர்கள் அப்படின்னு ஒருத்தர் கையை கால ஆட்டி கத்துறாரு. இப்ப ஐயா பல நெடுமாறன் தன் வாழ்நாள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சித்தவர். ஆனால் பல நெடுமாறன் சமீபத்தில் கேட்குறாங்க, எப்ப முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இறந்தபோது, காலமான போது அவருக்கு மெரினா கடற்கரையில் அண்ணாவின் காலடியில் இடம் கேட்டு நம்ம போராடக்கூடிய ஒரு நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தள்ளினார். அப்போ ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க, பெருந்தலைவர் காமராஜருக்கு மெரினாவில் இடம் கேட்டோம், கலைஞர் கொடுத்தாரான்னு. பழநெடுமாறன் போய் பத்திரிகையாளர்கள் என்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்டோம். பழநெடுமாறன் சொன்னார், இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, நான் தான் அப்போ காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர், கலைஞர் முதலமைச்சராக இருந்தார், காமராஜர் மரணமடைகிறார், காலமாகிறார், அவருடைய உடலை சத்தியமூர்த்தி பவனில் அங்கே காங்கிரஸ் அலுவலகத்தில் அங்கே வச்சு நாங்கள் தகனம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்தபோது கலைஞர் தான் எங்களை அழைத்து சொன்னார், காந்தி ஜெயந்தி என்று அவர் காலமாகி இருக்கிறார், அவர் காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர், காந்தி மண்டபத்தில் அரசு முறைப்படி மரியாதையோடு அவருடைய உடலுக்கு நாம் மரியாதை செலுத்துவோம் என்று சொல்லி அங்கே காமராஜரின் உடலுக்கு இறுதி மரியாதையை செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் அங்கே என்ன செஞ்சாரு, அவருக்கு மணிமண்டபம் கட்டினார். இது நான் திட்டங்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ டைட்டில் பார்க்க பேசலாம். இதை ஏன் சொல்றேன்னா, அரசியலாகவும் சென்னையை சுற்றி கலைஞர் என்ன செய்திருக்கிறார் என்பது போய் சேரணும். பயோடெக்னாலஜி பார்க், ஐடி பார்க்கை நிறைய பேர் பேசியிருக்கிறோம். பயோடெக்னாலஜி பார்க்கை இந்தியாவில் பயோடெக்னாலஜின்னு என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் சிறுதாவூரில் ஜெயலலிதா சிறுதாவூரில் பங்களா கட்டினாங்க. கலைஞர் சிறுதாவூரில் 20 ஏக்கரில் பயோடெக்னாலஜி பார்க்கை முதன்முறையாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொண்டு வந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர்.
இப்போ சென்னையை சுற்றி அவர் வகுத்து கொடுத்த திட்டங்களை நீங்கள் அடுக்கணும்னா கோயம்பேடு மார்க்கெட்டு. நீங்கள் எங்கே திரும்பினாலும் இப்போ வள்ளுவர் கோட்டத்தை சொன்னார், வள்ளுவர் கோட்டம். நீங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பிங்க. கன்னியாகுமரின்னு ஒன்று நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வருவது திருவள்ளுவர் சிலை. அங்கேருந்து ஆரம்பித்து வந்தீங்கன்னா வர்ற வழி ஃபுல்லாக வடக்கு திக்காக இருந்தாலும் சரி, கிழக்கு மேற்காக இருந்தாலும் சரி, கலைஞர் திட்டம் இல்லாத ஒரு இடத்த உங்களால் தாண்ட முடியாது. பார்த்து 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 தமிழ்நாட்டை செதுக்கிய ஒரு மகத்தான தலைவர் கலைஞர். நீங்கள் இன்னைக்கு சொல்கிறோம்ல சிஎம்டிஏ, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், அந்த சிஎம்டிஏவை தோற்றுவித்தவரே கலைஞர் தான். சிஎம்டிஏவை ஆரம்பித்தவரே கலைஞர் தான். இன்னொன்று சொல்லட்டுமா, ஒவ்வொரு திட்டங்களுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருந்துச்சு அவர்கிட்ட. நீங்கள் அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்குனாருன்னு தோழர் பேசிட்டு சொல்லிட்டு போனார். அரசு போக்குவரத்து கழகத்தை ஏன் உருவாக்குனாரு? எதுக்காக? வெறும் பயணம் மட்டும்தான் நோக்கமா? அதை தாண்டி ஒரு நோக்கம் இருந்துச்சு. அப்போ தனியாரிடம் போக்குவரத்து கழகங்கள் இருந்துச்சு. இவனை ஏற்று இவனை ஏற்றாதுன்னு சொன்னான். நீங்கள்லாம் சூத்திரால் ஏறக்கூடாதுன்னே சொன்னான். நான் ஒரு பெரிய நிறுவனம், அந்த பேரை அங்கே சொல்ல விரும்பலை, அந்த நிறுவனம் திருநெல்வேலியிலாம் அவங்க தான் பேருந்து வச்சுருந்தாங்க. அவங்களெல்லாம் ஏற்ற மாட்டாங்க. அப்போ தான் கலைஞர் கேட்டார், ஏன் ஏற்ற மாட்டான்? இல்லை அது சூத்திரால், பஸ் இருக்க போய் தானே சொல்லலாம், பஸ்ஸை முதல்ல பிடுங்கு அப்படின்னு பஸ்ஸை பிடுங்கி நாட்டுடைமையாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வித்திட்டவர் கலைஞர். அப்போ ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு காரணம் இருக்குது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை பற்றி பேசுகிறாங்க. குடிநீர் வடிகால் வாரியம் ஏன் தொடங்கப்பட்டது? தஞ்சாவூர் பக்கம் போகிறார் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு, பக்கத்தில் ஒரு கட்சிக்காரருக்கு காலில் ஒரு அலர்ஜி. ஒரு பார்க்குறாரு, வேட்டி கடிக்க ஒரு மாதிரி என்னையா புண்ணுமா இருக்குது, அலர்ஜிமா இருக்குது, தலைவராக ஏதோ நரம்பு செலஞ்சு நோய்ங்கிறாங்க. ஏன் இது ஏன் பரவுது? ஏன் உனக்கும் அதோட நிப்பாட்டில் அப்படியா? அப்போ நிற்போம் மற்ற தலைவர் நான் அப்படியா கொஞ்சம் தள்ளி உட்காருமா. அவர் அடுத்த கேள்வி, உனக்கு மட்டும் இருக்கா இன்னும் பல பேருக்கு இருக்கா? இல்லை தலைவரை இங்கே நிறைய பேருக்கு பரவுது. ஏன் பரவுது? இல்லை அது தண்ணியால் பரவுதுங்கிறாங்க. தண்ணியால் இப்படியா நோய் பரவும்? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம போய் டேப்பை திறந்தா, குழாயை திறந்தா தண்ணி வருது. அன்னைக்கு அப்படி கிடையாது. தண்ணிக்கு எங்கே போகணும்? கிணறு, குளம், குட்டை, அதுதான் தண்ணி. குடிக்கிறதுக்கு அதான், சமைக்கிறதுக்கு அதான். அப்படி எடுக்கும்போது சுகாதாரமற்ற குடிநீர், அந்த சுகாதாரமற்ற குடிநீரால் இந்த நோய் பரவுதுன்னு அவர் பக்கத்தில் இருக்கிற கட்சிக்காரர் சொல்கிறார். தண்ணியால் நோய் பரவுதா? சரி ஓகே, சென்னைக்கு வந்துடுறார். அவருக்கு அந்த கவலை இல்லை, அவர் முதலமைச்சர், சுகாதாரமான குடிநீர் கிடைக்கும். ஆனால் அவர் அப்படி யோசிக்கலை. சுகாதாரமற்ற குடிநீரை சரி செய்வது எப்படி என்று சிந்தித்த பொழுது உதயமான திட்டம்தான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம். தமிழ்நாடு முழுவதும் டேங்கு கட்டி, உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டி, தெருவுக்கு தெருவு குழாய், அதன் பிறகு வீட்டுக்கு வீடு குழாய். இன்னைக்கு சென்னை இவ்வளவு தூரம் வேற ஒரு கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், அது நீங்கள் வட சென்னையாக எடுத்துக்கலாம், நீங்கள் தென் சென்னையாக எடுத்துக்கங்க, மத்திய சென்னையாக எடுத்துக்கங்க, எல்லா இடங்களும் எடுத்துக்கங்க. ஜெயலலிதா அவர்கள் தோற்று போனது ஒரே ஒரு இடத்துல தான். அவங்க தோற்று போனது, நான் சொல்கிறது மக்கள் விரோதமாக சிந்திப்பாங்கள்ல எப்பவும், அதில் சொல்கிறேன். மெட்ரோ ட்ரெயினை தலைவர் கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக அந்த அம்மா அதை நிப்பாட்டிட்டு மோனோ ட்ரெயின் ஒன்று சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அது ஒன்று தான் தலைவர் சொன்னார், அது ஃப்ளாப்புன்னு. அதன் பிறகு ஒரு வழி இல்லாமல் அவர் என்ன செஞ்சார்? மெட்ரோ ட்ரெயினை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இன்னைக்கு இவ்வளவு தூரம் மெட்ரோ ட்ரெயின் இன்றைக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம 2.0 நடந்துடும். இப்போ நீங்கள் யூஎஸ், யூகேலாம் போனீங்கன்னா, லண்டன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு போனீங்கன்னா நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் போய் நிற்கும். இறங்குனீங்கன்னா ஷாப்பிங் மால், சுற்றி ஷாப்பிங் மாலுக்குள்ளே தான் என்ன போகும்? மெட்ரோவே போகும். எஸ்கலேட்டர் இருக்கும். அதில் ஏறினீங்கன்னா மேலே மெயின் ரோட்டுக்கு வரலாம், கீழே ஷாப்பிங் மால், மேலே ரோடு, இப்படி தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்குள்ளே மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வருவதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிக விரைவில் அது நடக்கும். அன்றைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய இடத்துல சென்னை இருக்கும் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் கலைஞர். நான் 2 செய்தியை சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடுறேன். நீங்கள் ஏன் கலைஞரை நம்ம புகழ்கிறோம் அப்படின்னா, 1947 எடுத்துங்க. 1947 முதல் 1996 வரை 49 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மொத்தமாக தமிழ்நாடு முழுக்கவே சேர்த்து கட்டப்பட்ட பாலங்கள் 154 பாலங்கள், ரைட்? ஆனால் 96 to 2001 அந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் கட்டப்பட்ட பாலங்கள் 634 பாலங்கள், 2000 கிலோமீட்டர் தார் சாலைகள். யோசிச்சு பாருங்க, 50 வருஷத்தில் 154 பாலம், 5 வருஷத்தில் 634 பாலங்களை ஒரு தலைவன் கெட்டியிருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய மகத்தான தலைவனாக அவர் இருப்பார் அப்படிங்கிறத யோசிங்க. இன்னைக்கு முரசொலி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு முரசொலியில் தலைப்புச் செய்தி என்னன்னு பார்த்தீங்களா? யாராவது
தயவுசெய்து முரசொலியை பிடிச்சிருங்க டெய்லி. கீழடியை தாண்டி ஒரு முக்கியமான செய்தி வந்துச்சு நேற்று. முதலமைச்சர் அதை எனக்கும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருந்தார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் இந்தியாவில், இது நம்ம சொல்கிறது, இப்போ நான் என்ன சொல்ல போகிறது என்னோட ரிப்போர்ட் இல்லை, இந்திய அரசனுடைய ரிப்போர்ட். உல்லாஸ் அப்படின்னு ஒரு எஜுகேஷனுக்கான ஒரு இது இருக்குது, ஒன்றிய அரசனுடைய பிரிவு. தி ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அசஸ்மெண்ட் டெஸ்ட், FLNAT அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் இந்தியா முழுவதும் நடக்கும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் அந்த டெஸ்ட்டை 13 வயதிற்கு மேற்பட்ட வயதுடையவர்களிடம் நடத்தினார்கள். எத்தனை பேருக்கு எழுத்தறிவு இருக்குதுன்னு பார்க்குற டெஸ்ட்டு. இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்று முதல் மாநிலமாக நிற்கிறது. ரிப்போர்ட் நம்மோட ரிப்போர்ட் இல்லை, ஒன்றிய அரசோட ரிப்போர்ட். பாஜக ஆட்சி செய்யும் உத்தரப்பிரதேசத்தில் 23 விழுக்காடு. ஒட்டுமொத்த இந்திய சராசரி 20 விழுக்காட்டை தாண்டலை. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு 100 விழுக்காட்டை தொட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார். நான் அந்த ட்வீட்டை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன். ஏன் இன்னொரு அவர் சொன்னார் பாருங்க, தோழர் சொன்னது அருமையான வார்த்தை, கோவிலினின் தோழர் சொன்னது. லீ குவான் யூ 30 ஆண்டுகள் தொடர்ச்சி ஆட்சியில் இருந்தார். 30 ஆண்டுகள் கூட வேண்டாம், தொடர்ச்சியாக இன்னொரு 5 ஆண்டு கொடுத்திருந்தாலே தமிழ்நாடு வேற லெவலுக்கு போயிருக்குங்க. ஏன்னா நம்ம 5 வருஷத்தை கொண்டு போய் நிப்பாட்டுவோம், அந்த அம்மா திருப்பி 10 வருஷம் பின்னாடி இழுத்து விட்டு போயிடும். எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம போராடி நம்ம தலைவர், நீங்கள் நான் புதிய தலைமுறை டிபேட்டில் இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், பாஜக நிர்வாகி, என்ன திட்டம் போட்டீங்க, நீங்கள் என்ன கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்கன்னாரு. சரசரசரன்னு எனக்கு வந்துருச்சு, தலைப்படமாக அடிச்சு. என்ன நீங்கள் இப்படியே கேட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் லிட்டருக்கு 3 ரூபாய் ஆவின் பால் விலையை குறைத்தார், லிட்டருக்கு பெட்ரோல் விலையை குறைச்சாரு, கொள்முதல் விலையை, ஆவின் பாலினுடைய கொள்முதல் விலையை அதிகப்படுத்தினார், எழுவர் விடுதலையை சாத்தியப்படுத்தினார், இஸ்லாமியர்களுடைய விடுதலையை சாத்தியப்படுத்தினார். 4 ஆண்டுகளில் மிகப்பெரிய கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையை கட்டினார். மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய நூலகங்களை கட்டி திறந்திருக்கிறோம். நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லாத பேருந்து, இவ்வளோத்தையும் சாத்தியப்படுத்தியிருக்கிறோம். நான் திட்டங்களை அடுக்கிறேன். 9.69 விழுக்காடு என்ன பண்ணியிருக்குது தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதல் மாநிலம். எதில்? பொருளாதார வளர்ச்சியிலன்னு அடிக்கிட்டு நீ ஒரு 5 திட்டத்தை எனக்கு சொல்லுங்க அண்ணே, அப்புறம் வர நின்று அவர் எரிஞ்சு போயிட்டாரு. இங்கேருந்து சொல்றது பாஜக இல்லையா, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் சொல்றேன்னா 4 ஆண்டுகளில் நம்ம அவ்வளோ செஞ்சிருக்கிறோம். அப்போ கலைஞர் இன்னும் ஒரு 5 வருஷம் கண்டினியூவாக கொடுத்துருந்தா தமிழ்நாடு வேறையா போயிருக்கும். இப்போ நம்முடைய துணை முதலமைச்சர் போட்ட ட்வீட்டு, 9 வருஷத்துக்கு பிறகு, கடந்த 10 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எதுவும் நடக்கல, 9 ஆண்டுகளுக்கு பிறகு UPSC தேர்வு, IAS IPSCக்கு எழுதுறோம் இல்லையா, அந்த UPSC தேர்வில் கடந்த முன்பெல்லாம் தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்கும். இப்போ கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி போச்சு. காரணம் 10 ஆண்டு அதிமுக ஆட்சி. 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பிரிலிம்ஸ் தேர்வில் தேர்வாகி இருக்கிறார்கள், முதல்நிலை தேர்வில் என்று சொன்னால் இது ஒரு பெரிய சாதனை. காரணம் நான் முதல்வன் திட்டம். 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள். அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 7500 ரூபா அவங்களுக்கு ஊக்கத்தொகை. நீ வேலைக்கு போகண்டா, நீ வேற எதுவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, நீ படி, உனக்கு கட்டணமில்லாத இது எல்லாம் பயிற்சி, அது போக 7500 ரூபா நான் தர்றேன், சாப்பாடு தங்குமிடம் எல்லாம் கொடுத்து ஊக்கத்தொகை கொடுத்து அந்த தமிழ்நாடு அரசினுடைய நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பலன் பெற்ற 315 மாணவர்கள் இந்த முறை பிரிலிம்ஸ் தேர்வில் தேர்வாகி இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ரெக்கார்டு. நான் வருஷத்தோடு சொல்லிடுறேன், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி முடிச்சு போகின்ற பொழுது 293 பேர் UPSCக்கு தமிழ்நாட்டிலேருந்து தேர்வாகிறான், IAS IPSCக்கு. 2022 ஒரே வருஷத்தில் கிராஃப் எப்படி இருக்கு பாருங்க. 293 பேருங்கிறது 403ஆக உயர்கிறது. 2023 585ஆக உயர்கிறது. 2024 632ஆக உயர்ந்தது. 2025 700ஐ தாண்டி செல்கிறது என்று சொன்னால் நாங்கள் வெற்று சவடால் சொல்லல சங்கிகளா, அதிமுக அடிமைகளே, நாங்கள் டேட்டாவோட முன்வைத்து வாதம் செய்து கொண்டிருக்கிறோம். இது தமிழ்நாடு இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய உயரத்திற்கான சான்றுகள். நிறைவா ஒன்று சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டிற்கு ஒரு துரோகத்தை அதிமுகவும் பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது. கீழடி அகழாய்வு, பாஜக அரசு வந்தவுடன் இங்கே தமிழ்நாட்டில் அவங்க செஞ்ச வேலை, கீழடியை மண்ணை போட்டு மூடிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் வந்தவுடன் மீண்டும் மாநில அரசின் நிதியிலிருந்து கீழடி அகழாய்வை தொடங்கினார், தொடர்ந்தார். கீழடியில் மிக பிரம்மாண்டமான ஒரு அருங்காட்சியகத்தை
மிகச்சில ஆண்டுகளில் கட்டி எழுப்பினார். இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்குகிறது என்பதை நிரூபித்தார். தமிழர்களின் தொன்மை பல்லாயிரம் ஆண்டுகள் தொன்மையான வரலாறு எங்களுக்கு உண்டு என்பதை நிரூபித்தார். இன்றைக்கு ரிப்போர்ட்டோட கொண்டு போய் பாஜக அரசை கொடுக்குறோம். பாஜக காரன் சொல்றான், இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, நான் இதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரிக்கிறார்கள். இதை எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கொந்தளித்து போய் இருக்கிறார்கள். இதை கண்டிப்பதற்கு கூட துப்பற்ற நிலையில யார் இருக்கிறா? இன்றைக்கு அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி இருக்குது. எவ்வளவு பெரிய தமிழின விரோத போக்கு இது அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நமக்கு பெரிய பெருமை தொன்மை எது? கீழடி. அதற்கு அங்கீகரிக்க மறுக்கிறது இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு. அதை எதிர்த்தும் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு பெருமளவில் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ யார் அந்த சார்லாம் கேட்டு இடையில டைவர்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த ஒன்றை சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன். எனக்கு ஒரு கேள்வி நியூஸ் 18ல் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இருக்கும்போது அந்த விவாதம் வந்துச்சு. யார் அந்த சார் அப்படின்னாங்க. யார் அந்த சாருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. நாங்கள் அவங்கள கைதும் பண்ணிட்டோம், வழக்காடி 30 ஆண்டு சிறை தண்டனையும் வாங்கி கொடுத்தாச்சு. அதை விட்டுருங்க. இப்போ நான் எனக்கு பதில் சொல்லுங்க, யார் அந்த தாத்தா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். நீங்கள் அதிமுக ஆட்சியில் நிர்மலா தேவி அப்படின்னு ஒரு பேராசிரியை ஃபோனில் பேசுகிறாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? இல்லைன்னா அப்போ யூடியூப்பில் கேட்டு பாருங்கள். அவங்க மாணவிகள்கிட்ட பேசுகிறாங்க, மேலிடத்தில் இருப்பவர்கள் அவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள் அப்படின்னு மாணவிகளை பார்த்து கேட்டபோது அந்த மேலிடம் யார், அந்த தாத்தா யார் என்பதுதான் இப்போ வரைக்கும் விட தெரியாமல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஆணித்தரமாக பாதத்தை வச்சு மறுத்தோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ தொடர்ச்சியாக நம்ம மீது இப்படி அவதூறுகள் ஏவிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இது போன்ற ஆதாரங்களோடு நம்ம மறுக்காமல் நம்ம பல நேரம் என்ன செஞ்சுருவோம்னா மக்கள் பணி செஞ்சுட்டே போவோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதில்ல, அவன் என்னத்தை உலகிட்டு இருப்பான் விடுப்பான்னு. அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் இது அதற்கான காலம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் முன்பு போல் என்ன சொல்கிறது, வெறும் மக்கள் பணியை மட்டும் செஞ்சுட்டு பதிலடி கொடுக்காமல் சென்ற காலம் மாறி இன்னைக்கு ஐடி டீமுக்கு நம்ம கோவிலனின் தோழர் பொறுப்பு எடுக்கிறார். அதில் ஒரு என்ன சொல்கிறது, அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு முன்பாக பேசிய தோழர் சொன்னார் இல்லையா, இங்கே பெற்ற கருத்துக்களை திண்ணை பிரச்சாரங்களாக ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்லணும். மக்களுக்கு மறதி ஜாஸ்தி, மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது நமது கடமை. அந்த கடமையை நாம் உறக்க செய்வோம், தொடர்ந்து செய்வோம். மீண்டும் 2.0 திராவிட மாடல் 2.0வை நிச்சயம் கொண்டு வந்தே தீர்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.